நித்ரா யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இதுவரை நித்ரா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிர்களை காக்கும் கவாத்து முறைகள். கவாத்து செய்தல் என்பது மரங்களில் அதிகப்படியாக உள்ள கிளைகளை வெட்டி ஒழுங்குபடுத்தும் முறையாகும். இந்த கவாத்து முறைகள் மரங்களுக்கும் செடிகளுக்கும் பொதுவாக செய்யப்படும் முறையாகும். இவ்வாறு கவாத்து செய்வதன் மூலம் மரம் மற்றும் பயிர்களில் புதிய கிளைகள் மற்றும் பூ மொட்டுக்கள் உண்டாகும். இதனால் அதிக அளவிலான கனிகள் அல்லது பூக்கள் உற்பத்தியாகும். கவாத்து செய்யும் முறைகள். மரங்களில் பூவெடுக்கும் தருணங்களில் கவாத்து செய்ய வேண்டும். முதலில் தேவையில்லாத கிளைகள், நோய்வாய்ப்பட்ட கிளைகள், காய்ந்த குச்சிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். அதன்பின் மரத்தில் தேவையான அளவு மட்டும் கிளைகளை விட்டுவிட்டு மரத்திற்கு நன்கு காற்றோட்ட வசதி ஏற்படுமாறு கவாத்து செய்ய வேண்டும். ஒரு சில மரங்களை முழுவதும் கவாத்து செய்தால் மீண்டும் துளிர்த்து வளர்ந்துவிடும். உதாரணமாக முருங்கை மரத்தை முழுவதும் கூட வெட்டி விடலாம், அது மீண்டும் வளர்ந்து வந்துவிடும். ஆனால் சில மரங்கள் முழுவதும் வெட்டினால் பட்டு போக அதிக வாய்ப்புள்ளது. பூச்செடிகளில் பறிப்பு முடிந்தவுடன் கவாத்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மீண்டும் மொக்குகள் அரும்பத் தொடங்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவாத்து செய்யக்கூடாத நேரங்கள். செடி அல்லது மரமானது முழுவதும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது கவாத்து செய்வதை தவிர்க்க வேண்டும். வறட்சியான காலங்களில் மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சாமல் இருக்கும் சமயங்களில் கவாத்து செய்யக்கூடாது. மரங்களில் பூக்கள் அரும்பிய பின் கவாத்து செய்யக்கூடாது. அதேபோல் பூ வைப்பதற்கு நீண்ட நாட்களுக்கு முன் கவாத்து செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது மீண்டும் தேவையற்ற கிளைகள் அதிக அளவில் மரம் முழுக்க வளர்ந்துவிடும். கவாத்தின் பயன்கள். மரங்களில் தேவையற்ற கிளைகளை நீக்குவதன் மூலம் முழு ஊட்டச்சத்துக்களை மரங்களுக்கு அளிக்க முடியும். கவாத்து செய்வதன் மூலம் மரங்களுக்கு இடையே நல்ல காற்றோட்ட வசதி ஏற்படும். இதனால் மகரந்த சேர்க்கை அதிகமாகவும் துரிதமாகவும் நடைபெறும். கவாத்து செய்த கிளைகள் மற்றும் இலைகளை மட்கச் செய்து உரமாக பயன்படுத்தலாம். ஏனெனில் மரங்கள் அவற்றிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மட்டுமே கிரகித்து வைத்துக்கொள்ளும். எனவே அவற்றில் அதிக அளவில் சத்துக்கள் இருப்பதால் அதனை உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம கவாத்து செய்கிற முறையை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.